பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாகும்போது அந்த ஆடுங்களை வந்து பழக்கிறார். என்ன பழக்கிறாருன்னா, கள்ளி செடிகளை சாப்பிட்றதுக்கு பழக்கிறார். அந்த கள்ளி செடியில் இருக்கிற அந்த சாப்பிடும்போது அந்த ஆடுங்களுக்கு ஒரு விதமான அரிப்பு ஏற்படும்போது அது என்ன பண்ணுமா, போய் செவுத்தை வந்து உரசும். அப்போ உரசும் போது என்னன்னா, அதில் இருக்கிற தானியங்கள் வந்து விழும் இல்லையா, அதை எடுத்து அதை சமைச்சு அந்த பஞ்சகாலத்தில் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இதை பார்த்துட்டு இருந்த நவகிரகங்கள் வந்து இவர் மட்டும் எப்படி வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்கார் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, இந்த ஆட்டோடைய பாலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஆல்ரெடி அந்த கள்ளிப்பால், அந்த கள்ளிச்செடியில் இருக்கக்கூடிய அந்த பால் அவங்க குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒரு விதமான மயக்க நிலையில் அடைஞ்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மழை வரத்துக்கான இப்போது ஜாதக இதில் பார்த்திங்கன்னா, கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்தந்த கிரகங்கள் வந்து இந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சுபிட்ச மழை விருட்சிக்கும்னு போட்டிருப்பான் கேலண்டரில். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரகங்கள் பிளேஸ் ஆகிருக்கும் போது மழை வந்து கொட்டி தீர்க்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸில் நவகிரகங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருவார். எல்லாம் மயக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்ல மழை பெய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த கிரகங்களெல்லாம் அந்த இடத்துல வந்து மாற்றி வச்சுருவார். அப்படி மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சு அந்த இடமே வந்து சுபிட்சமாயிடும். இந்த மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச இந்த நவகிரகங்களும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு எல்லா இடமும் அப்படி ஒரே செழிப்பாக இருக்கிறத பார்த்து இடைக்காடர்கிட்ட வணங்குவாங்க. ஏன்னா சித்தர்களுக்கு அவ்வளோ ஒரு வில் பவர் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நினச்சா கிரகங்களில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அதனால் கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது, கிரகங்களால் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கும் போது இடைக்காட்டர் சித்தரை வந்து நம்ம வணங்கும் போது அந்த கிரகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம்.